இந்த பெரும்பாறை உடைந்து நிலப்பிரதேசமாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு நரசிம்மர் அருள் வேண்டும். நாமக்கல் என்கிற பெரும் பாறை, இந்த பிரதேசம் ஆதி காலத்திலே பல கிலோமீட்டர் அளவுள்ள பெரும்பாறையாக இது இருந்தது. ஏன்னா ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல இருக்கு, 90 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கு. நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கரூர்ல தேவர் மலைன்னு இருக்கு. ஆக இந்த மலை வெடித்து நில பிரதேசமாக மாற வேண்டுமானால் நரசிம்மர் உள்ளிருந்து வெளியே வர வேண்டும். நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க. உடைக்க முடியாத எல்லா பாறையிலும் நரசிம்மர் வாசம் செய்வார். இந்த நாமக்கல் என்கிற பெரிய பாறைக்குள்ள நரசிம்மர் இருந்தார். அவரை வெளிக்கொணர்வதற்காக நரசிம்மர் வெளியே வரணும்னா பிரகலாதன் தான் வெளியில வர வைக்க முடியும். அது உங்களுக்கும் தெரியும். பிரகலாதன் என்கிற ஒரு பக்தனுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக தூணை பிளந்து கொண்டு வந்தான் நரசிம்மர். அப்படிப்பட்ட நரசிம்மர் சீதா பிராட்டி இங்கே இந்த கல்லை உடைத்து கொண்டு வர வேண்டும் என்று தவம் செய்தார். அப்படி தவம் செய்கிற பொழுது யாரோட பேரை சொல்லுவார்? ராம் ராம் ராம்ங்கிற பேரையே சொல்லுவார். ராம்ங்கிற பேர் இருந்தா அங்க யார் வந்து நிப்பார்? ஆஞ்சநேயர் வந்து நிப்பார்.